நித்யானந்தம் இன்னைக்கு யாத்திரை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ எங்க இருக்கோம்னா பாத்தீங்கன்னா நம்ம NJBK நித்யானந்த ஜென்மபூமி க்ஷேத்திரம் கிரிவல பாதையில இருக்க ஆசிரமத்துக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி கோவில்ல தான் இருக்கும். ஆக்சுவலா சாமி இப்போ வந்து இந்துக்களுக்காக ஒரு நாடே உருவாக்கி இருக்காரு, கைலாசான்ட்டு. ஆனா அதுக்கான அடித்தளம் போட்டது, முதல் சத்திய சங்கல்பம் எடுத்த இடம் இதுதான். 2000ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி முதல்ல வந்து சாமிஜி வந்து இங்கதான், நித்யானந்த சுவாமி வந்து இங்கதான் வந்து நவச்சண்டி ஹோமம் நடத்தினாரு. ஸோ அந்த ஒரு ரிச்சுவல் நடத்துறோம், ஒரு பூஜை நடத்துறோம்னா அந்த நேரத்துல எந்த சத்திய சங்கல்பம் எடுத்து பண்றோமோ, அந்த பூஜை நடத்துறோமோ, அது வந்து ரியாலிட்டியா மாறிடும். ஸோ 2000ஆம் ஆண்டு வந்து சாமி இந்த சத்திய சங்கல்பம் எடுத்து பண்ண அந்த விஷயம்தான் இன்னைக்கு வந்து நமக்கு கைலாசான்ற அந்த நாடு உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல வந்து ராஜராஜேஸ்வரியோட பிளஸ்ஸிங்கா கிடைச்சது. ஆக்சுவலா நம்ம போட்டோஸ்ல, அந்த சண்டியோமா போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அவருடைய அதுல வந்து சண்டியோட உருவம் தெரிஞ்சிருக்கும். அந்த அக்னியில வந்து சண்டி உருவம் வந்து அவைக்கன் ஆகி தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பூஜை நடத்துறதுக்கு முன்னாடி, ஹோமம் நடத்துறதுக்கு முன்னாடி இதே என்ட்ரன்ஸ் ஆண்ட அந்த வெளியே நின்று ஒரு போட்டோ இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா சாமிஜியோட 3ஆம் கண்ணு வந்து திறந்த மாதிரி அந்த போட்டோல வந்து அது ஒரு ஒளி வட்டம், அந்த வெளிச்சம் வந்து தெரியக்கூடிய அந்த இதுவும் வந்து பதிவாயிருக்கு அந்த போட்டோல. ஸோ இது எல்லாமே வந்து அம்பாலோட சாட்சி, அதாவது சண்டியோட பிளஸ்ஸிங் இருக்கிறதுன்றது வந்து இதுக்கு மூலமாகவே நிரூபணம் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். நல்லது. அந்த பரிவ்ராஜக யாத்திரை 1 வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.